ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 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 புடி அதுவும் போட்டுக்கலாம். வெங்காயத்துலேயே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா, பூண்டு போட்டு நல்லா அந்த பருப்பு உளுத்தம் பருப்பும் கடல் பருப்பும் நல்லா பொன்னிறமாக வர நல்லா வதக்கிட்டு, அது கூட நம்ம கட் பண்ணி கிள்ளி வச்சுருக்குறோம் இல்லையா புதினா, அதுவும் அது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். புதினா நல்லா சேர்த்துட்டு நல்லா அழுத்து விட்டு நல்லா அது மேலே தான் தெரியும், அப்புறமா அது சரியாக போயிடும். அது நல்லா வதங்கட்டுன்னு. புதினா நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் அப்படி வதங்கினா போதும். நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும். எங்களோட சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஆஃப் லெமன், புளி போடக்கூடாது. புளி போட்டால் அது வேறு கலர் ஆகிடும். லெமன் தான் போடணும். ஆறட்டுன்னு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கின்னு ஆறின பிற்பாடு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா பொரிட்டுன்னு புதினா சட்னி எடுத்து பாருங்கள். லெமன் போட்டதுனால நல்லா க்ரீனாக தெரியுது சட்னி. புளி போட்டால் கலர் மாறிடும். நன்றி, வணக்கம்.